ஒன்பதாவது பகுதி. அதக இந்திரக அப்ராப்ய ஏவ தேவான் ஏதத் பயம் ததர்ஷ யதைவ கலோ அயமஸ்மின் ஷரீரே சாத்வலங்கிருதே சாத்வலங்கிருதோ பவதி சுவசனே சுவசனக பரிஷ்கிருதே பரிஷ்கிருதக ஏவமேவ அயமஸ்மின் அந்தே அந்தோ பவதி ஸ்ராமே ஸ்ராமக பரிவ்ருக்னே பரிவ்ருக்னக அஸ்யைவ ஷரீரஸ்ய நாசம் அணோ ஏஷ நஷ்யதி நாகமத்ர போக்யம் பஷ்யாமி இதி. பிரஜாபதியினுடைய உபதேசத்தை கேட்டு இந்திரனும் விரோச்சனன் இருவரும் தவறாக புரிந்து கொண்டார்கள். கண்ணில் எது தெரிகின்றதோ அது ஆத்மா, அதுவே பிரம்ம, அதுதான் அமிர்தம் என்ற வாக்கியத்தை கேட்டு கண் ஒரு பிரதிபிம்பம் செய்கின்ற கருவியைப் போல என்று புரிந்து கொண்டு பிரதிபிம்பத்தில் எது தெரிகின்றதோ அது ஆத்மா என்ற அடிப்படையில் இந்த ஸ்தூல சரீரம் ஆத்மா என்று புரிந்து கொண்டார்கள். பிறகு விரோச்சனன் அந்த அறிவுடனேயே அசுரலோகத்தை அடைந்து இந்த ஷரீரத்தை நாம் அலங்கரிக்க வேண்டும், இந்த ஷரீரத்திற்கு கொடுக்கின்ற சுகம்தான் சத்தியம் என்று ஒரு விதமான சார்வாக்க மதத்தை உருவாக்கினான் என்று பார்த்தோம். சென்ற பகுதியுடன் விரோச்சனன் ஸ்தூல சரீரத்தை ஆத்மா என்று புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக திரும்பிவிட்டான் என்று பார்த்தோம். இனி இந்திரனுடைய நிலை என்ன என்பதைத்தான் இப்பொழுது பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அதை முதல் வரியில் பார்த்தால், அதக இந்திரக அப்ராப்ய ஏவ தேவான் ஏதத் பயம் ததர்ஷ. அத இந்திரக, இந்திரனானவன் அப்ராப்ய தேவான், தேவலோகத்தை அடைவதற்கு முன் ஏதத் பயம் ததர்ஷ, இப்படிப்பட்ட ஒரு பயத்தை பார்த்தான். அவனுக்குள் ஒரு பயம் தோன்றியது, ஒரு தோஷத்தை பார்த்தான். எதில் தோஷத்தை பார்க்கின்றான் என்றால், தான் புரிந்து கொண்ட அறிவில் தோஷத்தை பார்க்கின்றான், பயத்தை பார்க்கின்றான். ஸ்தூல சரீரம்தான் ஆத்மா என்று புரிந்திருந்தான், நினைத்து கொண்டிருந்தான். அந்த அறிவில் ஒரு குறையை பார்க்கின்றான், ஒரு தோஷத்தை பார்க்கின்றான். அதைத்தான் இங்கு பயம் என்ற சொல்லால் சொல்லப்பட்டது. பிறகு அடுத்த பகுதிகளெல்லாம் அந்த இந்திரனுடைய மனதில் ஓடிய எண்ணங்கள், இப்படி அவன் நினைத்து பார்க்கின்றான். இப்படி நினைத்து பார்த்து பிறகு இப்படிப்பட்ட ஒரு பயத்தை அடைந்து என்ன செய்ய போகின்றான் என்று அடுத்த மந்திரத்தில் வர இருக்கின்றது. மீண்டும் குருவிடம் சென்று தன்னுடைய மனநிலையை கூறப் போகின்றான்.
இப்போ இங்கு விஸ்வன் அல்லது ஸ்தூல சரீரம் ஆத்மா அல்ல. ஸ்தூல சரீரம் ஆத்மா என்றால் பல தோஷங்கள் வருகின்றது என்று ஸ்தூல சரீரம் ஆத்மா என்ற விஷயத்தில் தோஷத்தை பார்க்கின்றான். இந்த ஸ்தூலமான உடல் ஆத்மா என்றால் அதில் பல தோஷங்கள் இருக்கின்றது. அதைத்தான் இப்பொழுது சிந்தித்து பார்க்க போகின்றான். அப்படி இந்திரனுடைய மனதில் என்ன அறிவு வருகின்றது என்பதற்கு முன் இங்கு சில கருத்துக்களை நாம் பார்க்கலாம். முதல் கருத்து, தோஷ தர்ஷனம் நிஷேத ஹேதுஹு. தோஷ தர்ஷனம் என்றால் குறையை பார்ப்பது நிஷேதத்திற்கான காரணம். நிஷேதம் என்றால் நீக்குவதற்கான காரணம். ஒன்றை நாம் நீக்க வேண்டும் என்றால், வெளியேற்ற வேண்டும் என்றால் அதற்கு நிபந்தனை தோஷத்தை நாம் பார்க்க வேண்டும். இப்போ நம்மிடம் ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் எல்லா விதத்திலையும் அந்த கம்பெனியை ஏமாற்றுகின்றார்னு வைத்து கொள்வோம். நம்ம எப்பொழுது நீக்குவோம்னா, எப்பொழுது அது தெரிகின்றதோ, தோஷத்தை பார்க்கின்றோமோ அப்பொழுதுதான் அவரை நீக்குவோம். தோஷம் தெரியாத வரைக்கும் அவரை நம்ம நீக்கவே மாட்டோம். அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள், அழகான வார்த்தைகள்னால சொல்லி நமக்கு எது பிடிக்குமோ எப்படி பேசணுமோ பேசி அந்த தோஷத்தை மறைத்து கொண்டு இருப்பார்கள். எப்பொழுது தோஷம் தெரிகின்றதோ அப்பொழுது ஒன்றை நாம் நீக்குவோம். இங்கு இந்திரனானவன் ஸ்தூல சரீரம் ஆத்மா என்ற அறிவில் தோஷத்தை பார்க்க ஆரம்பிக்கின்றான். விரோச்சனன் அதில் தோஷத்தை பார்க்கவில்லை, குறையை காணவில்லை. அதனால் அப்படியே ஏற்றுக்கொண்டான். இங்கு தோஷத்தை பார்ப்பதனால் என்னென்ன தோஷத்தை எப்படி பார்க்கின்றான்னு பிறகு பார்ப்போம். இங்கு முதல் கருத்து இந்த பகுதியில் இந்திரன் தோஷத்தை பார்க்கின்றான். இந்திரனுக்கு தோஷ திருஷ்டி இப்பொழுது வந்துள்ளது. இந்திரனுடைய திருஷ்டியில் தோஷம் வரல, இந்திரன் பார்க்கிற பொருளில் தோஷத்தை அவன் பார்க்கின்றான். இதற்கு முன்னாடி தான் அவனுக்கு தோஷ திருஷ்டி இருந்தது, அவனுடைய பார்வையில் குறை இருந்தது. இப்பொழுது பொருளில் இருக்கின்ற குறையை இவன் காண்கின்றான். நம்ம வாழ்க்கையே குண ஆதானம் தோஷ அபநயனம் என்று பிரிப்பார்கள். குண ஆதானம்னா நல்லதை எடுத்துக்கொள்ளுதல், குணங்களை சேர்த்து கொள்ளுதல். தோஷ அபநயனம்னா குறைகளை நீக்குதல். ஒன்றை நீக்குவது, ஒன்றை எடுத்துக்கொள்வது. இப்படித்தான் நம்மளுடைய முழு வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கின்றது. நம்ம குளிக்கும் பொழுதும் கூட அழுக்கை நீக்குகின்றோம், பிறகு பவுடர் முதலியவைகளெல்லாம் என்ன செய்து கொள்கிறோம், சேர்த்து கொள்கின்றோம். அப்படி குணங்களை எடுத்துக்கொண்டு அசுத்தங்களை தோஷங்களை நீக்குகின்றோம். அப்படி நாம் ஆத்மாவிடம் பல அசுத்தங்கள் சேர்ந்துள்ளது. இந்த பகுதிப்படி சொல்லணும்னா 3 அசுத்தம் சேர்ந்துள்ளது. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்னு 3 விதமான அழுக்குகள் ஆத்மாவுக்கு அல்லாதது சேர்ந்துள்ளது. அதில் ஒவ்வொன்றாக நீக்க வேண்டுமென்றால் ஒவ்வொன்றையும் நான் ஆத்மா என்று கொண்டால் என்ன குறைகள், என்ன சம்சாரம் வருகின்றதுன்னு பார்க்க தெரிய வேண்டும். அப்படி பார்த்தல் தான் இங்கு தோஷ தர்ஷனம் என்று சொல்கின்றோம். அதை இங்கு செய்கின்றான் யார், இந்திரனாக இருக்கின்ற மாணவன். இப்போ தோஷ தர்ஷனம் ஒரு படி. கடைசி சாத்தியத்திற்கு செல்வதற்கு ஒவ்வொரு படியாக நாம் செல்ல வேண்டும். ஒரு படியை நம்ம விட வேண்டுமென்றால் அடுத்த படிக்கு செல்ல குறை காண்பது என்பது ஒரு முக்கியமான குணம். பிறகு நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம், யாருக்கிட்டையும் ஒரு குறையும் காணாத அப்படின்னு சொல்லுவோம். தோஷ தரிசனம் பண்டித லக்ஷணம்னே சொல்லுவார்கள். பண்டிதர்களுக்கு என்ன லக்ஷணம் என்றால் தோஷத்தை பார்க்கறது தான் பண்டிதர்களுடைய லக்ஷணம். அதே சமயத்தில் ஒரு பண்பு வேல்யூன்னு போகும் பொழுது யாரிடமும் குறையை காணாதே, யாரிடமுடைய குறையை பேசாதே, மற்றவர்கள் குறையை ஏற்றுக்கொள், இப்படியெல்லாம் சொல்கின்றோமே என்றால் இப்போ இந்த இடத்துல இந்த குழப்பம் நமக்கு வரக்கூடாது. ரொம்ப கவனமான இடம் இது. இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணுற மாதிரி ரொம்ப முக்கியமான இடம். இந்த 2 வேல்யூவையும் சரியாக புரிஞ்சுக்கிறது.
நம்ம மற்றவர்களுடைய குறைய விமர்சனம்தான் செய்யக்கூடாது என்று கூறுகின்றோம். ஒருவரிடத்தில் ஒரு குறை இருந்தால் அந்த குறையை எடுத்துட்டு அதை நமக்கு ஒரு பொழுதுபோக்காகவோ பலமாகவோ பயன்படுத்தி பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. மற்றவர்கள் குறையை குறை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு எப்போ பக்குவம் வருதோ அப்பொழுது அவர்கள் அதை நீக்குவார்கள். குறையை காணக்கூடாதுன்னு யாரிடத்தில் சொல்லவே முடியாது. இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், துர்நாற்றம் வருகின்றது, மீனெல்லாம் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. நம்ம மூக்குக்கிட்ட இதை கிராஸ் பண்ணுற வரைக்கும் அந்த வாசனையை நுகராதேன்னு சொன்னால் அது பேசாமல் கேட்குமோ? அது கேட்காது, அது நுகர்ந்து தான் தீரும். அது அதனுடைய தர்மம். அதே போல் அறிவு என்று நமக்கு ஒன்று இருந்து விட்டால் அந்த அறிவு குறையை காணத்தான் காணும். குறை காணாமல் இருக்கவே இருக்காது. அறிவுன்னு இருந்தால் குறை காணும். குறையையே நான் பார்க்கலினா அறிவு இல்லைன்னு அர்த்தம். விவேகம்னு சொன்னாவே பிரித்து பார்ப்பது, இது தர்மம், இது அதர்மம், இது சரி, இது தவறு, இது நிறை, இது குறை என்று பார்க்கிறது தான் புத்தியினுடைய செயல். அப்படி எனக்கு குறை தெரிகிறதேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. குறை தெரிந்தால் புத்தி நல்லா வேலை செய்துன்னு அர்த்தம். மற்றவர்களிடம் என்னென்ன குறைகள் நமக்கு தெரிகிறதோ அது தெரிவதில் தவறில்லை. பிறகு தவறு என்ன என்றால் அந்த குறையை நாம் அவரிடம் கூறி வெறுப்பை வெளிப்படுத்த அல்லது அவரை துயரப்படுத்த அந்த குறையை பயன்படுத்துவது தான் தவறு. ஒருவரிடத்தில் ஒரு குறை இருந்தால் அதை தெரிஞ்சுக்கணும், அதை விமர்சனம் செய்யவோ அது நமக்கு பலமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. நம்ம பல சமயங்களில் தேடி பிடிச்சி குறையை கண்டுபிடிப்போம், ஏதாவது இருக்குமா கிடைக்குமான்னு. காரணம் என்னென்னா ஒருவருடைய குறை இனியொருவருக்கு பலம், ஒருவருடைய பலகீனம் இனியொருவருக்கு பலம். அப்படி பயன்படுத்துவது தான் சுயநலம், தவறு. ஆனால் குறையை காண்பதோ அதை தெரிந்து கொள்வதோ தவறல்ல, அது அறிவினுடைய இலக்கணம். நமக்கு உண்மையிலேயே வேதாந்தத்தில் நம்ம மோட்சத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு அறிவானது குறைய காணுதோ அந்த அளவுக்கு தான் அதிலிருந்து நீங்க முடியும். நமக்கு வைராக்கியமும் வரும். ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம். பகவான் என்ன சொல்லியிருக்கார்? தோஷ தர்ஷனம் போதாது, தோஷ அனுதர்ஷனம்ங்கிறார். அந்த தோஷத்தை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அதில் இருக்கிற மோகம் நம்மை விட்டு நீங்கும். அப்படி குறை பார்ப்பதோ குறைய மனதுக்குள்ள சிந்திப்பதோ தவறு கிடையாது. அது எதற்கு என்றால் நமக்கு வைராக்கியம் வருவதற்கு. ஆகவே இனிமேல் வருகின்ற பகுதியில் இந்திரன் தோஷத்தை பார்க்க போகின்றான். அவனுடைய புத்தியில் தோஷம் தெளிவாகின்றது. அது அவனுடைய முன்னேற்றத்தை காட்டுகின்றது. அப்படி தோஷம் எங்கே இருக்கோ, எங்கே இருக்கிறது நமக்கு தெரிகிறதோ அதைத்தான் நம்மால் நீக்க முடியும். ஒன்றை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம்னா அதில் தோஷத்தை பார்க்கறதுனால தான். சாதாரணமாக நம்ம நடக்கிற வாழ்க்கையில் தான் ஒரு கம்பெனியில் ஒரு பொருள் வெளியாயிற்று வந்து கொண்டு இருக்குதுன்னா எங்கே குறை இருக்கோ அதை கண்டுபிடிச்சா உடனே என்ன செய்வோம்? அதை விற்பனைக்கு விடமாட்டோம், அதை நாம் நீக்குவோம். அப்படி இங்கு 3 சரீரத்தை நம்ம நீக்க வேண்டும் என்றால் அந்த சரீரத்தில் இருக்கின்ற குறைகளை காண வேண்டும். பிறகு விரோச்சனன் எதை பார்த்துட்ருக்கான்னா அதில் இருக்கின்ற சுகத்தை பார்க்கின்றான். அதில் இருக்கிற மேலோட்டமாக கிடைக்கின்ற சுகத்தை பார்க்கின்றான். ஒரு நாணயத்தினுடைய இனியொரு பகுதியை அவன் பார்க்கவில்லை, குறைய பார்க்கவில்லை. நம்ம ஏன் விஷயங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம், போகங்களை நோக்கி ஓடுகின்றோம் என்றால் அதில் இருக்கின்ற சுக அம்சம் மட்டும் நம்முடைய புத்தியில் ஸ்புரிக்கின்றது. அதில் இருக்கின்ற துக்க அம்சம், அதில் இருக்கின்ற தோஷ அம்சத்தை நம்முடைய மோகமானது மறைத்து நாம் பார்க்காமல் இருக்கின்றோம். அதனால தான் அதை நோக்கி போகிறோம். அதிலிருந்து ஒருவர் திரும்பி வருகின்றார் என்றால் அவர் சுக அம்சம் எவ்வளவு இருக்கோ அதற்கு மேலே துக்கம் அதிகம் என்கின்ற உணர்வு வந்த காரணத்தினால். அப்படி இங்கு இந்திரனுக்கு தோஷ தரிசனம் ஏற்பட ஆரம்பிக்கின்றது. அவருடைய புத்தி தர்ஷனம் நல்லா இருக்கிறதுனால
இங்கு தோஷ தரிசனம் ஏற்படுகின்றது. அது முதல் கருத்து. இப்போ மற்றவர்கள் குறைய பார்க்கக்கூடாதுங்கிறது தவறு. மற்றவர்கள் குறைய தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம பலமாக, நமக்கு அதை சாதகமாக பயன்படுத்தக்கூடாது. அதை அவர்களிடம் திரும்ப திரும்ப சொல்லி புண்படுத்தவும் கூடாது. ஆனால் குறையை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்வது தான் ஞானம். அப்படி தெரிந்து கொள்வது தான் முன்னேற்றம். அது முதல் கருத்து. பிறகு இந்த பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற இரண்டாவது வேல்யூ, அது ரொம்ப முக்கியம். இரண்டாவது கருத்து என்னவென்றால், இதுவும் மற்ற உபனிஷத்தில் நமக்கு புகட்டிய கருத்து தான். குருவானவர் ஒரு நிலை வரை தான் உபதேசம் செய்ய முடியும். குருவினுடைய பங்கு ஒரு பகுதி தான். பிறகு சிஷ்யனானவன் ஸ்வயமாக சிந்திக்க வேண்டும். குரு எல்லாத்தையும் கொடுத்து சிஷ்யனுக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாது. அதனால தான் குருவுக்கு எந்த சிஷ்யனுக்கு மோட்சத்தை கொடுக்கலாங்கிற சக்தி கிடையாது. அந்த வாய்ப்பு குருவுக்கும் கூட பகவான் கொடுக்கப்படவில்லை. அப்படி கொடுத்துருந்தால் யாரையெல்லாம் அவருக்கு பிடிக்குதோ அவருக்கு மோட்சத்தை கொடுத்துருவார். யாரையெல்லாம் பிடிக்கலையோ அவர் கொடுக்க மாட்டார். அந்த சக்தி குருவுக்கும் கூட கிடையாது. அப்படி பிறகு யாருக்கு இருக்கின்றதுன்னா, குரு எவ்வளவு முடியுமோ அதற்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, வரையறை இருக்குது. அவ்வளவு தான் அவரிடமிருந்து உதவி வருகின்றது. அதற்கு பிறகு சிஷ்யனானவன் தன்னுடைய சுய முயற்சியில் அந்த அறிவை பெற்று அதை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லது உயர வேண்டும். குரு 50%ன்னு சொல்லலாம். இந்த பர்சன்டேஜெல்லாம் இதில் போட முடியாது. ஆனால் எல்லாத்துக்கும் எதை எடுத்தாலும் பர்சன்டேஜ்லேயே பேசி பேசி அது ஒரு பர்சன்டேஜ் சொன்னால் தான் புரியும். எதை எடுங்க எவ்வளவு பர்சன்ட்னு கேட்டு கேட்டு அதனால் என்ன சொல்லலாம், 50%ன்னு சொல்லலாம். மீதி 50% யார்கிட்ட இருக்குது என்றால் சிஷ்யனுடைய ஸ்வயம், அவருடைய கையில் இருக்குது. அது எப்படி விளங்குகிறதுனா, 2 சிஷ்யர்கள் வந்தார்கள். ஒரு சிஷ்யன் சென்று விட்டான், இனி ஒரு சிஷ்யன் மீதி இருக்கின்றான். காரணம் என்னன்னா, அது அவனுடைய தனிப்பட்ட முயற்சி. அப்போ சிஷ்யன் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஸ்வயம் சிந்தனீயம். ஸ்வயம்னா தானாக சிந்திக்க வேண்டும். இல்லைன்னா உபனிஷத் சொல்லுச்சு நீ பிரம்மன்னு, குரு சொன்னார் நீ பிரம்மன்னு, பெரியவர்கள் சொல்கிறார்கள் நீ பிரம்மன்னு. பிறகு நீ என்ன சொல்கிறன்னா, நான் அப்ரம்மந்தான், நான் அப்படி சொல்லவில்லை என்று நான் இதை சொல்ல வேண்டும் என்றால், நான் யாருக்கிட்டையும் இல்லை, எனக்குள்ளே சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றால், இது என்னுடைய அறிவாக வேண்டுமென்றால் குருவினுடைய உதவிக்கு மேல் தனி முயற்சி எடுக்க வேண்டும். இப்போ குருவிடம் சென்று நமக்கு பணிவை அடைந்து அதை கேட்டு இதெல்லாமே பெரிய முயற்சி தான். அங்கிருந்து கிடைக்கின்ற உதவியும் பெரியது தான். ஆனால் அது மட்டும் நமக்கு போதாது. நாம் அதிகமான முயற்சியில் ஈடுபட வேண்டும். ஸ்கூலில் எல்லாம் படிக்கும்போது வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணுவோம். வேதாந்த கிளாஸில் யாராவது ஹோம்ஒர்க் பண்ணிக்கிறார்களா என்ன? ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் இங்கே வரணும்னு ஒன்று இருக்குது. ஹோம்ஒர்க்குன்னா என்ன? எதை நம்ம படித்தோமோ அதை நம்மளாக சிந்தித்து மீண்டும் அதை நமக்குள்ளே ஓட்டி என்ன செய்யணும், அதை நம்ம சிந்தித்து நம்மயமாக்க வேண்டும். அதிக ஹோம்ஒர்க் இங்கே தான் நம்ம பண்ணணும். ஆனால் இங்கே தான் 0 ஹோம்ஒர்க்கோடு வருகிறார்கள். ஏன்னா இங்கே யார் திருத்துறா, யார் மார்க் கொடுக்குறா. அப்படி நம்முடைய சுய முயற்சி தேவை. தைத்திரிய உபனிஷத்தில் பிருகுவுக்கு உபதேசம் பண்ணுறார். பிறகு பிருகு போயிடுறார். போயிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் மீண்டும் வருகிறார். அங்கே 5 முறை போயிட்டு வந்தார். ஒவ்வொரு கோஷத்துக்கு தனியில் போய் தவம் பண்ணார். ஆனால் இந்திரன் பிருகுவை விட கொஞ்சம் அதிகமான பக்குவம் அடைந்தவர். அவர் ஒவ்வொரு சரீரத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர்றார். கொஞ்ச நாள் சென்று வருகிறார். இவர் 3 படியில் ஆத்மா கிட்ட போகிறார். பிருகு 5 படியில் போனார். இந்த கதையெல்லாம் எதை காட்டுகிறதுனா, குருவிடமிருந்து கேற்றுப்பட்ட ஞானத்தை சுயமாக சிந்திக்க வேண்டும் என்று ஸ்வப்பிரயத்தனத்திற்கு முக்கியத்துவம் சாஸ்திரம் கொடுக்கின்றது. என்ன சில பேர் குறை சொல்வார்கள், உபனிஷத் குருவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சொல்லி. சில பேர் என்ன சொல்வார்கள், குரு எல்லாம் அவசியமே இல்லை, எதுக்கு இனியொருத்தர்கிட்ட போய் நம்ம அகங்காரத்தை சரணடையணும், நம்மளே சுயமாக தெரிந்து கொள்ளலான்னு 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஒன்று சுயமாகவே போகிற எக்ஸ்ட்ரீம், குருவை எல்லாம் நிந்தனை செஞ்சு
அவர் உபனிஷத்து கடைசியில் எல்லாத்தையும் நீக்கி போகணும்னு சொல்கின்றது. அதற்கு முன்னாடியே குருவை விட்டு விட்டு 100% ஸ்வப்பிரயத்தனம்னு செல்பவர்கள் உண்டு. சில பேர் எனக்கு ஸ்வப்பிரயத்தனமே வேண்டாம், குரு கடாட்சம் இருந்தால் போதும்னு சொல்லி பேசாமல் அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் 100% இப்படி செல்பவர்களும் உண்டு. அதை சரிசமமாக பிரிக்கிறது தான் அறிவு. அதைத்தான் உபனிஷத் அவ்வப்பொழுது காட்டுகின்றது. சிஷ்யனுடைய சுய முயற்சி தேவை. அது அடுத்த வேல்யூ. அதாவது இந்த கதையிலிருந்து, இந்த பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்கிற மற்ற பண்புகளெல்லாம் இது. பிறகு அதற்கு அடுத்தது ஒன்று இருக்கின்றது. அதுவும் ரொம்ப முக்கியமான கருத்து இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைப்பது. ஒன்று, அதாவது மூன்றாவது கருத்து, ஒரே குரு ஒரே உபதேசம். இந்த 2 சிஷ்யர்களுக்குள் 2 பேரும் தவறாக புரிந்து கொண்டு, ஆனால் ஒரு சிஷ்யன் அந்த தவறை மாற்றிக்கொள்ளவில்லை. இனியொரு மாணவனுக்கு இதில் ஒரு குறை இருக்கின்றது, தவறு இருக்கின்றது என்று புரிந்து குருவினுடைய உபதேசம் சரியாக புரிய சரியான நேரத்தில் ஸ்மிருதியானது தோன்றியது. ஸ்மிருதி என்றால் இவர் தேவலோகத்தை அடைவதற்கு முன் ஒரு ஸ்புரணம் ஏற்பட்டது. மனதில் ஒரு ஸ்புரணம் என்றால் என்ன? ஒரு விழிப்பு ஏற்பட்டது. என்ன விழிப்பு என்றால், அவருடைய உபதேசமும் நான் புரிந்து கொண்டதும் சரியல்ல, அவர் இதை உபதேசிக்கவில்லை. அவர் ஏதோ உபதேசித்தார், நான் தவறாக புரிந்து கொண்டேன். அப்போ என்னுடைய புரிந்து கொள்வதில் ஒரு குறை இருக்கின்றது. அவருடைய உபதேசம் இதை குறிக்கவில்லை, நான் என்ன புரிஞ்சிட்டனோ அதை அவர் உபதேசிக்கவில்லை என்ற ஒரு ஸ்புரணம், ஸ்மிருதி ஏற்பட்டு பிறகு ஆழ்ந்து சிந்தித்து மீண்டும் குருகுலத்திற்கு வருகின்றார். இதற்கு காரணம் என்ன? இவருக்கு இப்படி ஒரு ஸ்மிருதி ஏற்பட்டு திரும்பி வர காரணம் என்ன? குரு அவருக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லி கொடுத்தாரா, அல்லது என்ன காரணம் என்றால் அதை இங்கு சங்கரர் மிக தெளிவாக சொல்கின்றார். அதற்கு காரணம் அவர்கள் செய்த தர்மம் அல்லது புண்ணியம் அல்லது சித்த சுத்தி. இந்திரனிடமிருந்த சித்த சுத்தியின் காரணமாக இந்த ஸ்புரணம் ஏற்பட்டது, இந்த விவேகம் வந்தது. அதை புண்ணியம்னு சொல்லலாம் அல்லது தர்மம்னு சொல்லலாம். என்ன சொன்னாலும் கடைசி கருத்து என்னன்னா, அசுரனுக்கு இல்லாத தேவர்களிடம் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருந்தது, அதுதான் நமக்கு வேலை செய்கின்றது. அப்போ என்னதான் புத்தி இருந்தாலும் கூட அந்த புத்தி சரியான நேரத்தில் வேலை செய்யணும்னா, குருகுலத்துக்கு மீண்டும் இவன் சென்று மீண்டும் பாடத்தை தொடர வேண்டும் என்றால், அப்படி இவனை தள்ளுவது இவனிடம் இருந்த சித்த சுத்தி, மன தூய்மை. அப்படி இந்த இடத்துல சங்கரர் சொல்கிறார், இந்த தேவர்களிடம் கிரௌரியம், குரூரத்தன்மை, மற்றவங்களை ஹிம்சப்படுத்தாத குணம் இருந்த காரணத்தினால், குறிப்பாக அஹிம்சை என்பதை இவன் பின்பற்றின காரணத்தினால், அந்த அஹிம்சையினுடைய பலன்தான் இந்த அறிவு இவனுக்கு வந்தது. இந்திரனுக்கு ஏற்பட்டது, அசுரர்களுக்கு ஏற்படவில்லை. காரணம் மற்றவர்களை ஹிம்சைப்படுத்திய காரணத்தினால். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது என்றால், நல்ல குணங்கள், குறிப்பாக இந்த அஹிம்சைங்கிறது வேதாந்தத்துக்கு ரொம்ப முக்கியம். மற்றவங்களை நாம் ஹிம்சப்படுத்தி கொண்டு இந்த அறிவை அடைய முடியாது. அப்படி அடைந்தால் விரோச்சனன் என்ன அடைஞ்சானோ அந்த அறிவைத்தான் அடைய முடியும். சரியான அறிவை அடைய வேண்டுமென்றால் மற்றவங்களுக்கு ஹிம்சை செய்யக்கூடாது. அந்த ஹிம்சை செய்தால் அந்த ஹிம்சையினுடைய பலன் நமக்கு ஹிம்சை. மற்றவங்களுக்கு எவ்வளோ ஹிம்சை பண்ணுறோமோ அதே ஹிம்சை நமக்கு. எப்படி என்றால், தப்பான கருத்தை அல்லது அசுரர்களுடைய உபனிஷத்தை பின்பற்றி இருப்போம். அசுரர்களுடைய உபனிஷத்தை பின்பற்றினா வருவது துக்கம் என்று அடுத்த கருத்தாக இங்கே சங்கரர் நமக்கு குறிப்பிடுவது, சித்த சுத்தி தான் நம்முடைய அறிவினுடைய ஸ்மிருதியை தூண்டுவதற்கான காரணம். சித்த சுத்தி இல்லைன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் மறந்து போயிடும்.
பிறகு யார் நமக்கு ஞாபகப்படுத்துவான்னா நம்முடைய தர்மம். இப்போ இதெல்லாம் இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கின்றது. இனி எப்படிப்பட்ட தோஷத்தை இந்திரன் பார்த்தான்? இப்போ இதில் நம்ம பார்த்த கருத்து, இந்திரன் ஸ்தூல சரீரம் ஆத்மாங்கிற விஷயத்தில் தோஷத்தை பார்க்கின்றான். அந்த தோஷத்தை பார்க்கறது ஞானியினுடைய பண்டிதனுடைய லட்சணம்னு பார்த்தோம். அதில் தவறு கிடையாது. அது பண்பு என்று வரும்பொழுது அது தோஷத்தை விமர்சனம் செய்து நாம் சுயநலமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்த்தோம். அடுத்ததாக குரு உபதேசத்திற்கு மேல் சுயமாக நாம் சிந்திக்க வேண்டும். காரணம் என்னென்னா, சிரவணத்தில் மட்டும்தான் குரு நிற்கிறார். மனனம் நிதித்தியாசனத்தில் அதிக ரோல் சிஷ்யனுக்கு தான் வருகின்றது. மனனத்தில் கொஞ்சம் உதவி குருவிடமிருந்து வருகின்றது. நிதித்தியாசனம்னு வரும்பொழுது 100% குருவிடம் இருக்கின்ற உதவியை விட்டு விடுகின்றோம். நம்ம 100% சிரவணத்தில் குருவை நாடி இருக்கோம். பிறகு கொஞ்சம் ஒரு 25% தான் மனனத்தில் குருவை நாடி இருக்கின்றோம். 100% குருவை விட்டுட்டு சுய முயற்சியில் இருக்கோம் நிதித்தியாசன காலத்தில். அப்படி சுய முயற்சி தேவை. அதை இந்த கதை புகட்டுகின்றது. பிறகு இந்த புத்தி நமக்கு வர வேண்டுமென்றால் தர்மம் அகிம்சையை பின்பற்றி இருக்க வேண்டும். இனி நம்ம மந்திரத்திற்குள் சென்றால், இந்திரன் எப்படிப்பட்ட தோஷத்தை பார்த்தான் என்று இங்கு கூறப்படுகிறது. இனி இந்திரனுடைய சிந்தனையை இப்பொழுது பார்க்கின்றோம். இதுதான் அவன் பார்க்கின்ற தோஷம். இந்திரனுடைய என்ன ஓட்டங்கள் என்ன, மந்திரத்திற்குள் சென்று பார்க்கலாம். யதைவ கலு. யதைவ கலுன்னா இவ்விதம், எவ்விதமானது. அயம் அஸ்மின் ஷரீரே, இந்த உடலானது. அயம் அஸ்மின் ஷரீரேனா இந்த உடலில். சாது அலங்கிருதே சாத்வலங்கிருதோ பவதி. இப்போ இவ்விதம் இந்திரனானவன் சிந்திக்கின்றான். இந்த உடல் அலங்கரிக்கப்படும் பொழுது, அஸ்மின் ஷரீரே சாத்வலங்கிருதே சதி, இந்த ஷரீரமானது அலங்கரிக்கப்படும் பொழுது என்ன, இவர் குருவானவர் என்ன செய்தார், இவங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும்னு ஒரு பரீட்சை வைத்தார், ஒரு டெஸ்ட் செய்தார். என்ன, உங்களை எல்லாம் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள், நல்ல ஹேர் கட்டெல்லாம் செய்து கொள்ளுங்கள், பரிஷ்காரமெல்லாம் செய்துட்டு மீண்டும் பாருங்கள், நல்ல உடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு மீண்டும் பிரதிபிம்பத்தை பாருங்கள் நல்லா சொல்லி பார்த்தார். இப்போ அது இப்பொழுது இந்திரனுக்கு வேலை செய்கின்றது. சொல்கின்றான், சாது அலங்கிருத்தே, மிக நம்மை அலங்கரிக்கும் பொழுது சாத்வலங்கிருதக பவதி, அந்த பிரதிபிம்பமும் அலங்கரிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த உடல் அலங்கரிக்கப்படும் பொழுது அந்த பிரதிபிம்பத்திலும் புதிய அலங்காரத்தை பார்க்கின்றோம். பிறகு என்ன, சுவசனே சுவசனக, இந்த உடல் நல்ல ஆடைகளை அணியும் பொழுது அந்த பிரதிபிம்பமும், நீரிலேயோ கண்ணாடியிலேயோ பார்க்கின்ற நம்முடைய பிரதிபிம்பமும் நல்ல ஆடைகளுடன் இருக்கின்றது. சுவசனே சுவசனக பரிஷ்கிருதே பரிஷ்கிருதக. பரிஷ்கிருதே என்றால் அதாவது முடியை நீக்குவது, நிகங்களை வெட்டுவது, இப்படி பரிஷ்காரம் செய்யும் பொழுது அங்கும் அதுவே நடக்கின்றது. பரிஷ்கிருதே பரிஷ்கிருதக ஏவம் ஏவ. இப்பொழுது சற்று ஆழ்ந்து செல்கின்றான், கொஞ்சம் ஒரு படி உள்ளே இந்திரன் சென்று சிந்திக்கின்றான். அயம் அஸ்மின் அந்தே அந்தக பவதி, இந்த ஷரீரம் குருடாகி விட்டால், அந்தகன 2 கண்ணும் இந்த ஷரீரத்திற்கு சென்று விட்டால், யோசித்து பார்க்கின்றான், 2 கண்களும் சென்று விட்டால் அந்தக பவதி, அந்த பிரதிபிம்பத்துக்கு அதே கதிதான். 2 கண்ணு நம்மை விட்டு சென்று விட்டால், பார்வையற்றவர்கள் ஆகிவிட்டால், அந்தக என்றால் 2 கண்களையும் இழந்து விட்டால், இந்த உடல் 2 கண்களையும் இழந்து விட்டால் அந்த பிரதிபிம்பத்தில் என்னாகின்றது, அந்த பிரதிபிம்பமும் அப்படியே தான் காட்டும்.
ஸ்ராமே ஸ்ராமக. ஸ்ராமே என்றால் ஒரு கண்ணை இழந்து விட்டால், அல்லது இனி ஒரு பொருள் இருக்கின்றது, ஏதாவது அங்கங்களை இழந்து விட்டால், கையையோ காலையோ இழந்து விட்டால். ஸ்ராமகங்கிறது ரெண்டு பொருள். ஒரு பொருள் ஒரு கண்ணு போய்விட்டால் அல்லது அங்கத்தில் ஹீனம் ஏற்பட்டு விட்டால் ஸ்ராமக. அந்த பிரதிபிம்பத்துக்கும் அதே கதிதான். அடுத்தது பரிவிருக்னே பரிவிருக்னக. பரிவிருக்னக என்றால் இந்த உடல் கூன் விழுந்து விட்டால், இந்த கூன் விழுகிறது அல்லது உடலுக்கு ஒரு நோய் வருவது, இதெல்லாம் உடலில் மாற்றம் ஏற்பட்டு விட்டால், குறிப்பாக இந்த இடத்துல கூன் ஏற்படுதல், அப்படியே முதுகு வளைஞ்சிரும். சில பேர் ரொம்ப வயதானவர்களை பார்க்கலாம், நேராக அவர்களால் நடந்து செல்ல முடியாது. அப்படி உடலில் ஒரு மாற்றம், வக்ரதா என்று சொல்வது. பரிவிருக்கணம்னா வக்ரதா என்றால் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கோணையாக இருத்தல். அதெல்லாம் உடலுக்கு ஏற்பட்டால் பரிவிருக்னக. இந்த பிரதிபிம்பத்துக்கு அதே கதிதான் ஏற்படுகின்றது. பிறகு அஸ்ய ஏவ ஷரீரஸ்ய நாசம் அணு ஏஷக நஷ்யதி. இந்த ஷரீரம் நாசத்தை அடைந்து விட்டால் அந்த பிரதிபிம்பத்துக்கு அதே கதிதான். அஸ்ய ஷரீரஸ்ய நாசம் அணு, இந்த ஷரீரம் அழிவுக்கு உட்பட்டது. அப்போ பிரதிபிம்பமும் அழிகின்றது. நான் என்ன புரிந்து கொண்டேன்? பிரதிபிம்பத்தில் எது தெரிகிறதோ அதுதான் ஆத்மா, அதுதான் அபயம், அதுதான் அமிர்தம், அதுதான் பிரம்மன்னு புரிந்து கொண்டேன். ஆனால் பிரதிபிம்பத்தில் தெரிகிற சரீரம் எப்படிப்பட்டதுன்னா, அது அலங்காரங்கள் செல்வது போல, ஆடைகள் செல்கிறது. ஆடை சரீரத்தினுடைய சுரூபம் அல்ல. நல்ல ஆடைகளை போடுறோம், பிறகு எடுத்து விடுகின்றோம். அப்போ ஆடை வேறு, சரீரம் வேறு. அதே போல சரீரத்தில் இருக்கின்ற அங்கங்கள் இருக்கின்றது, பிறகு இல்லாமல் செல்கின்றது. அதே போல கண்கள் முதலியவைகளெல்லாம் உடலுக்கு இருக்கு, இல்லாமல் போகின்றது. பிறகு ஒரு காலத்தில் என்ன ஏற்படுகின்றது? இந்த சரீரத்திற்கு நாசமே ஏற்படுகின்றது. அப்படி இந்த சரீரம் நாசத்திற்கு உட்பட்டது. இப்படி ஒரு தோஷத்தை பார்க்கின்றார். முதல் தோஷம் என்னவென்றால் பரதந்திரம். பரதந்திரம்னா இது சார்ந்து இருக்கின்றது, சுதந்திரமாக இல்லை. எதை போல? பிரதிபிம்பத்தை போல. பிரதிபிம்பம் சுதந்திரமாக இல்லை. நம்ம கண்ணாடியில் முகத்தை பார்க்குறோம். அந்த கண்ணாடியில் இருக்கிற முகம் சுதந்திரமாக இல்லை, அது நம்முடைய ஒரிஜினல் முகத்தை சார்ந்து இருக்கிறது. அப்படி பிரதிபிம்பத்தில் எது பார்க்கின்றேனோ அது உண்மைனா பிரதிபிம்பம் சார்ந்திருக்கிற தத்துவம். அப்படி என்றால் ஸ்தூல சரீரமும் சார்ந்திருக்கின்றது, அவயவங்களையெல்லாம் சார்ந்திருக்கின்றது. பிறகு இரண்டாவது பார்த்த தோஷம் அபக்ஷயக. முதல்ல பரதந்திரம், இரண்டாவது அபக்ஷயம். அபக்ஷயம்னா கண்ணு வரும் போகும், உடலில் இருக்கின்ற அங்கங்களெல்லாம் மாறுதல் அடைகின்றது. மாறுதல்னு சொல்வதை விட தேய்தல் அடைகின்றது. பரிவிருக்னகன்னு சொன்னால் என்ன? தேய்வடைகிறது, அது அப்படியே இருப்பதில்லை. நம்ம ஒரு கார் வச்சுருக்கோம், இவ்வளவு கிலோமீட்டர் ஓடுனா சர்வீஸுக்கு வாங்கன்னு சொல்கிறார்கள். காரணம் என்னென்னா, அவ்வளவு கிலோமீட்டர் ஓடிடுதுன்னு சொன்னால் சில ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் என்ன ஆயிருக்கும்? தேஞ்சு போயிருக்கும். அதே போல் சரீரத்துக்கு அப்படித்தான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, சில ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கும், அதையெல்லாம் ஏதாவது பண்ணணும்னு சொல்கிறார்கள். அதுதான் அபக்ஷயம் சொல்வது. அதை இந்திரன் பார்க்கின்றான். அது மட்டுமல்ல, கடைசியில் எதை பார்க்கின்றான்? அதுதான் இங்கே முக்கியம். நாசம். ஷரீரத்தினுடைய நாசத்தை இந்திரன் பார்க்கின்றான். நாசம் ஷரீரஸ்ய நாசம் அணு ஏஷக நஷ்யதி. இந்த ஷரீரம் நாசத்தை அடையும் பொழுது இந்த பிரதிபிம்பமும் நாசத்தை அடைகிறது. இதிலிருந்து பிரதிபிம்பத்திலிருந்து நான் புரிந்து கொண்ட இந்த ஷரீரம் நாசத்திற்கு உட்பட்டது.
இதெல்லாம் யார் பார்க்கிறார்? இந்திரன் தான் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இந்த சரீரம் பரதந்திரம் சார்ந்திருக்கிறது, இந்த சரீரம் அபக்ஷயத்தை அடைகின்றது, அது தேய்வை அடைகின்றது, பிறகு இறுதியாக நாசத்தை அடைகின்றது. எதை போல? பிரதிபிம்பத்தை போல. பிரதிபிம்பமும் சார்ந்திருக்கிறது, பிரதிபிம்பத்திலையும் அபக்ஷயம் வருகின்றது, சரீரத்தில் வர்ற மாற்றமெல்லாம் அங்கும் வருகிறது. பிரதிபிம்பமும் நாசம் அடைவது போல் இந்த சரீரம் நாசம் அடைகின்றது. ஆகவே ஒரு அழகான சொல்லை இந்திரன் இப்பொழுது கூறுகின்றான். நாகம் அத்ர போக்யம் பஷ்யாமி இதி. அகம் நான், அத்ர அத்ர என்றால் இந்த அறிவில், போக்யம் ந பஷ்யாமி போக்கியத்தை நான் பார்க்கவில்லை, இதி என்று இந்திரனுடைய சிந்தனை நடைபெற்றது. இவ்விதம் இந்திரனானவன் சிந்தித்தான். இந்த இடத்துல போக்யம் என்றால் புருஷார்த்தம். நான் ஒரு புருஷார்த்தத்தை பார்க்கவில்லை. போக்யம்ங்கிறதே புரியுதே, புருஷார்த்தம்ங்கிறது புதிய வார்த்தையாக இருக்கேன்னா, புருஷார்த்தம்னு புதிய வார்த்தைன்னு சாந்தோக்கிய உபநிஷத் படிக்கிற நம்ம சொல்லக்கூடாது. புருஷார்த்தம்னா லட்சியம். புருஷார்த்தம்ங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல லட்சியம். நான் இதை லட்சியமாக பார்க்கவில்லை, ஸ்தூல சரீரத்தை லட்சியமாக கொள்ளவில்லை. ஆனால் விரோச்சனன் அதுவே லட்சியம்னு சொல்லிவிட்டான். நான் இது வாழ்க்கையில் லட்சியமாக கொள்ளவில்லை. அப்போ இந்திரன் என்ன செய்தான்? ரெண்டை பார்க்கின்றான். ஒன்று ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற தோஷம், பிறகு இது லட்சியம் அல்ல, இது ஒரு சாதனை தான் என்பதை பார்க்கின்றான். இப்போ போக்கியம் என்றால் பலம், பிரயோஜனம். லட்சியம் சொன்னால் பலம் அல்லது பிரயோஜனம். போக்கியம் என்றால் இந்த இடத்துல பிரயோஜனம், இது அனுபவிக்கத்தக்க, அடையத்தக்க ஒன்று என்று நான் பார்க்கவில்லை. பிறகு எதை பார்க்கின்றான்? முதல்ல பயம் ததர்ஷ, பயத்தை பார்த்தான். பயத்தை பார்த்துட்டு துக்கத்தை பார்த்து சுகத்தை பார்க்கவில்லை. இந்த அறிவு வர்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கும், எதிர்ப்பதமாக இருக்கும். ஸ்தூல சரீரத்தில் சுகத்தை பார்த்துட்டு துக்கத்தை பார்க்காம இருந்தோம். இப்போ துக்கத்தை பார்த்து கொண்டு சுகத்தை பார்க்கவில்லை, அப்படியே மாறிவிட்டது. இந்த உலகத்தில் சுகத்தை பார்த்துட்டு துக்கத்தை பார்க்கல, இப்பொழுது துக்கத்தை பார்த்து கொண்டு சுகத்தை பார்ப்பதில்லை. பிறகு கடைசியில் எதை பார்ப்பான்னா, எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு மாயாஜாலம்னு விளையாட்டாக பார்ப்பான். அதில் துக்கத்தையும் பார்க்க மாட்டான், சுகத்தையும் பார்க்க மாட்டான். சுகத்தை பார்த்துட்ருக்கிற வரைக்கும் துக்கத்தை பார்க்கறது சாதனை. பிறகு துக்கத்தை பார்த்துட்டு சுகத்தை நீக்கிட்டால் சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. அது கடைசி நிலை. ஆகவே இது ஒரு சாதகருடைய நிலைன்னு பார்க்க வேண்டும். அதனால் இனிமேல் உலகம் பூரா துக்கம்னு சொல்லி வாழ்வே மாயம்னு பாட ஆரம்பிச்சிடக்கூடாது. அது பாட்டுக்கு வேணால் ஓகேவே தவிர அது கிடையாது. அது ஒரு சாதக நிலையில் இது பொய் தான், துக்கம்தான் என்று துக்கத்தை பார்ப்பது. கடைசியாக நம்ம துக்கத்தையும் பார்ப்பதில்லை, சுகத்தையும் பார்ப்பதில்லை. அது கடைசி நிலை. அப்படி இப்போ இந்த மந்திரத்தில் இந்திரனானவனுடைய மனதில் இப்படிப்பட்ட தோஷங்கள், ஷரீரம் பரதந்திரம், ஷரீரமானது சார்ந்திருக்கின்றது, ஷரீரத்தில் அபக்ஷயம் வருகின்றது, ஷரீரம் நாசத்தை அடைகின்றது, இதையெல்லாம் மனதிற்குள் பார்க்கின்றான். இதெல்லாம் அவனுடைய சிந்தனை. இந்த சிந்தனை வந்தவுடனே நான் புரிந்து கொண்ட அறிவில், அப்போ குரு மேலே படிவு போடக்கூடாது. குரு சொன்ன அறிவில் தோஷம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அவர் சொல்லி அதை நான் புரிந்து கொண்ட விஷயத்தில் ஒரு போக்கியத்தை பார்க்கவில்லை. அவர் ஏதோ சரியாக தான் சொன்னார், ஆனால் நான் இப்படி புரிந்துள்ளேன், இந்த அறிவில் இப்படிப்பட்ட குறை இருக்கின்றது என்று இந்திரன் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை மேற்கொண்டான். இனி சிந்தனையை மேற்கொண்ட இந்திரன் என்ன செய்கின்றான்? நேரடியாக குருவிடம் செல்கின்றான். சென்று தன்னுடைய மனநிலையை பகிர்ந்து கொள்கின்றான். அடுத்த மந்திரங்கள். சசமித்பாணிஹி புனரேயாய
தகுங்க பிரஜாபதிருவாச்ச மகவன் யச்சாந்தஹ்ருதயக ப்ராவ்ராஜீஹி சார்தம் விரோச்சனேன கிமிச்சன் புனராகம இதி சகோவாச்ச யதைவ கலோ அயம் பகவஹ அஸ்மின் ஷரீரே சாத்வலங்கிருதே சாத்வலங்கிருதோ பவதி சுவசனே சுவசனக பரிஷ்கிருதே பரிஷ்கிருதக ஏவமேவ அயம் அஸ்மின் அந்தே அந்தோ பவதி ஸ்ராமே ஸ்ராமக பரிவ்ருக்னே பரிவ்ருக்னக அஸ்யைவ ஷரீரஸ்ய நாசம் அணோ ஏஷ நஷ்யதி நாகமத்ர போக்யம் பஷ்யாமி இதி ஏவமேவ ஏஷ மகவன் இதிக உவாச்ச ஏதம் து ஏவ தே பூயக அணுவ்யாக்யாஸ்யாமி வச அபராணி த்வாத்ரிம்சதம் வருஷாணி இதி சக அபராணி த்வாத்ரிம்சதம் வருஷாணி உவாச தஸ்மை ஹ உவாச்ச இவ்விதம் இந்திரனுடைய மனதில் சிந்தனை ஏற்பட்டது. பிறகு இந்திரனுடைய ரெஸ்பான்ஸ், இந்திரன் இப்பொழுது என்ன செய்கின்றார்? சக சமித்பாணிகி புனக ஏயாய, சமித்பாணியுடன் மீண்டும் குருவை அடைகின்றார். சக இந்திரக, அந்த இந்திரன் சமித்தை கையில் ஏந்தியவராக புனக இரண்டாவது முறை ஏயாய, ஏயாய என்றால் குருவை அடைகின்றார். நான் ஏற்கனவே சமித்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு, ரெண்டாவது முறையெல்லாம் எடுக்க மாட்டேன்னு சொல்லலை. மீண்டும் சமித்தை எடுத்துக்கொண்டு நான் மீண்டும் எதுக்கு தயாராகின்றேன்? சேவைக்கு தயாராகின்றேன். இல்லை அப்போ செஞ்ச சேவையை கணக்கு வச்சு இப்போ புதுசாக சொல்லுங்கன்னு அவர் சொல்லலை. மீண்டும் நான் சேவைக்கு வருகின்றேன் என்று அந்த பணிவான மனதுடன் குருவிடம் செல்கின்றார். குரு என்ன செய்கின்றார்? அவருக்கெல்லாம் தெரிகின்றது இந்திரன் ஏன் வந்தான்னு சொல்லி. அங்கே ஏதோ உள்ள குழப்பம் இருந்ததுனால தான் ஆள் வர்றார். அது நல்லா தெளிவாக தன்னுடைய அறியாமையிலையும் மோகத்தில் இருந்திருந்தால் வந்திருக்க மாட்டார்னு தெரியும். இருந்தாலும் குருவானவர் ஒன்றுமே தெரியாதது போல் கேட்கின்றார். இப்போ குரு என்ன கேட்கின்றார்னு இப்பொழுது பார்க்கலாம். இனி குருவானவர் இந்திரனிடம் பேசுகின்றார். தகுங்க பிரஜாபதிகி உவாச்ச.
தம் இந்திரம், அந்த இந்திரனிடம் பிரஜாபதியானவர் இப்பொழுது கேட்கின்றார். இனியெல்லாம் பிரஜாபதியினுடைய வச்சனம். இந்திரனை பார்த்து குருவானவர் இவ்விதம் பேசுகின்றார். என்ன பேசுகிறார்? மகவன், மகவன் சொல்லி இந்திரனை அழைக்கின்றார். ஹே இந்திரா, எது சாந்த ஹிருதயக பிராவ்ராஜீஹி, நீ சாந்த ஹிருதயத்துடன் சென்றுள்ளாயே. எது என்றால் எஸ்மாத், எந்த காரணத்தினால். சாந்த ஹிருதயகன்னா நான் உனக்கு ஒரு உபதேசம் பண்ணி அது உனக்கு புரிஞ்சிடுது, எனக்கு புரிய வேண்டியதெல்லாம் புரிஞ்சிடுதுன்னு மனநிறைவுடன் பிராவ்ராஜிகின சென்றாய். எப்படி சென்றாய்? விரோச்சனேன, விரோச்சனுடன் சேர்ந்து சென்று விட்டாயே. 2 பேரும் எங்களுக்கு வந்த காரியமெல்லாம் முடிஞ்சது, நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லாம் தெரிந்து கொண்டோம்னு சொல்லி 2 பேரும் சென்று விட்டீர்களே. இப்போ கேட்குறார், கிமிச்சன் புனக ஆகமக, பிறகு என்ன விரும்பி மீண்டும் வந்துள்ளாய் அப்படின்னு கேட்கிறார். ஒன்றுமே தெரியாதது போல் அல்லது தெரியாமே இருக்கலாம். கிமிச்சன், இப்பொழுது எதை விரும்பியவனாக மீண்டும் சமித்பாணியுடன் வந்துள்ளாய்? சமித்தை எடுத்துட்டு வரும்பொழுதே மீண்டும் சிஷ்யனா வர்றங்கிறது குருவுக்கு தெரிகிறது. உனக்கு தான் ஏற்கனவே புரிஞ்சிடுதே, நீ தான் மனநிறைவுடன் விரோச்சனனோட சேர்ந்து சென்று விட்டாயே. அப்படி இருந்தும் கிமிச்சன், எதை விரும்புபவனாக, புனக ஆகமக இதிக உவாச்ச, எதை விரும்புபவனாக மீண்டும் இப்பொழுது என்னிடத்தில் இங்கு வந்துள்ளாய் என்று குருவானவர் கேட்கின்றார். இதி பிரஜாபதிகி உவாச்சன் அங்கே சேர்த்திக்கணும். இவ்விதம் பிரஜாபதியானவர் தம் இந்திரனிடம் கேட்கின்றார். இப்போ இந்திரன் என்ன செய்கின்றான்? தான் எதை சிந்தித்தானோ அந்த சிந்தனை முழுவதையும் குருவிடம் பகிர்ந்து கொள்கின்றான். இப்படி என்னுடைய மனதில் ஒரு அறிவு ஏற்பட்டது என்று தன்னுடைய முழு சிந்தனை இப்பொழுது இங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த மந்திரம் சென்ற மந்திரத்தை அப்படியே இங்கு வருகின்றது. அதனால் சென்ற மந்திரத்தில எல்லாம் என்னுடைய பொருள் பார்த்து விட்டோம். எதைவ கலு அயம் பகவக, ஆனால் பகவக என்று பகவான் இறைவா என்று அழைத்து கூறுகின்றான். அஸ்மின் ஷரீரே சாத்வலங்கிருதே சாத்வலங்கிருதோ பவதி, இந்த உடல் அலங்கரிக்கப்பட்டால் பிரதிபிம்பமும் அலங்கரிக்கப்படுகிறது. சுவசனே சுவசனக, இதெல்லாம் சென்ற மந்திரத்தில் இருக்கிற அதே சொற்கள் தான். நல்ல ஆடைகள் உடலுக்கு கொடுத்தால் அதே ஆடைகள், அந்த அழகான ஆடைகளுடன் பிரதிபிம்பம் தெரிகிறது. பரிஷ்கிருதே பரிஷ்கிருதக, இந்த உடலில் பரிஷ்காரம் செய்தால் பிரதிபிம்பத்திலையும் ஒரு பரிஷ்காரம் தெரிகிறது. ஏவமேவ அயம் அஸ்மின் அந்தே அந்தக பவதி, இந்த உடல் குருடானால், இந்த சரீர 2 கண்களும் இழந்தால் அங்கு 2 கண்களும் இல்லை. ஸ்ராமே ஸ்ராமக, ஒரு கண் போனாலோ அல்லது குறைகள் இருந்தாலோ அங்கும் அதுதான். பரிவிருக்னே பரிவிருக்னக, உடல் மாற்றம் ஏற்பட்டால் கூணுதெல்லாம் ஏற்பட்டால் அதே கதிதான். அஸ்யேவ ஷரீரஸ்ய நாசம் அணு ஏஷக நஷ்யதி, இந்த உடலினுடைய அழிவின் கொண்டு அதுவும் அழிகின்றது. நாகமத்ர போக்யம் பஷ்யாமி இதி. இப்போ இந்த இடத்துல வர்ற இதி என்பது இவ்விதம் தன்னுடைய எண்ணங்களை குருவிடம் பகிர்ந்து கொண்டான். இதற்கு முன்னாடி இவ்விதம் சிந்தித்தான், இப்பொழுது அந்த சிந்தனையை பகிர்ந்து கொள்கின்றான். இதுவும் ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, சில குருவாக இருப்பவர்கள் யோக சாஸ்திரமெல்லாம் படித்து இனியொரு மனசில் என்ன ஓடுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். பொதுவாக அந்த காரியத்திலெல்லாம் ஈடுபட மாட்டார்கள். அப்படியே அந்த அறிவு இருந்தாலும் அதை பயன்படுத்த மாட்டார்கள். அப்போ உண்மையிலேயே குருவுக்கு சிஷ்யனுடைய மனநிலை தெரியாது, எதற்கு வந்துள்ளான் அப்படிங்கிறது தெரியாது. ஏதாவது வியாபாரம் நல்லா நடக்கணும்னு ஆசீர்வாதத்துக்கு வர்றாரா, அல்லது சித்த சுத்தி வேணும்னு வர்றாரா, அல்லது சில சந்தேகங்களை நீக்கிக்கொள்ள வர்றாரா, அல்லது குருவுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னு சோதனை போட வர்றாரா, ஒன்றுமே தெரியாது குருவுக்கு. அப்போ சிஷ்யன் என்ன செய்தாகணும்? நான் எதற்காக வந்துள்ளேங்கிறத வெளிப்படுத்தி ஆக வேண்டும். இந்த வெட்டினரி டாக்டருக்கு தான் ஒரு பெரிய கஷ்டம்.
அந்த மிருகம் வந்து சொல்லாது எனக்கு வயிற்று வலி தலைவலின்னு சொல்லி. ஆனால் மனுஷனாக இருந்தால் அப்படி இல்லை, டாக்டருக்கு பாதி உதவியை செஞ்சுருவோம் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி. அதே வேலையை தான் குருக்கிட்டையும் போய் செய்யணும். என்ன சொல்லணும்? என்னுடைய மனநிலை இப்பொழுது இப்படி இருக்கின்றது. அது சொல்கிறதுக்கு மன தைரியம் ரொம்ப வேணும். ஒரு குறை இருந்தால் அந்த குறையை சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். அப்படி அதே போல் எனக்கு இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கின்றது என்று குருவிடம் சிஷ்யனானவன் தன்னுடைய மனநிலையை தெரிவிக்கின்றான். அப்பொழுது தான் குருவுக்கு சௌரியமாக இருக்கும். அந்த படியிலிருந்து ஆரம்பம் செய்யலாம். அதற்கு தகுந்தாற்போல் என்ன செய்யலாம்? உபதேசத்தை துவங்கலாம். அப்படி இந்திரனானவன் தன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை முழுமையாக கூறி, எனக்கு இப்பொழுது ஸ்தூல சரீரத்தில் வைராகியம் வந்து விட்டது, இந்த ஸ்தூல சரீரத்தை நான் நீக்கிவிட்டேன், அது நாசத்திற்கு உட்பட்டது. அப்படிப்பட்ட ஸ்தூல சரீரம் நீங்கள் உபதேசித்த ஆத்மா அமிர்தம் பிரம்ம அபயஸ்வரூபம் அல்ல என்பதை இவன் கூறுகின்றான். கூறி பிறகு எதுதான் உண்மைன்னு தெரியல, இது உண்மையல்லன்னு தெரிஞ்சாச்சு. ஸ்தூல சரீரத்தை பிடிச்சிட்டு இருந்தோம், இந்த ஸ்தூல சரீரம் உண்மையல்லன்னு தெரிஞ்சாச்சு. ஆனால் அதுலேயும் ஒரு குழப்பம். இவ்வளவு காலமாக இதை நம்ம உண்மைன்னு நினச்சிட்டு இருந்தோமே, திடீர்னு எப்படி பொய்ன்னு நீக்கிறது? அதுக்கு ஒரு பயம் வரும். ஒன்றை ரொம்ப காலமாக உண்மைன்னு நினச்சிட்டு இருந்தோம்னா திடீர்னு அதை பொய் என்று யாராவது சொன்னாலோ நமக்கே தெரிந்தாலோ முதல்ல ஒரு தயக்கமும் பயமும் வரும். அந்த தயக்கத்துடனும் பயத்துடனும் இந்திரன் நிற்கின்றான். அவனுக்கு முழு உறுதியுடன் ஸ்தூல சரீரத்தை நீக்கலை. ஏன்னா இவ்வளவு காலம் அதைத்தான் ஆத்மானு நினச்சிட்டு இருந்தோம். ஆகவே இப்பொழுது குருவானவர் என்ன செய்கின்றார்? சிஷ்யனுடைய அறிவை உறுதிப்படுத்துகின்றார். நீ சிந்தித்தது சரிதான், நீ பார்த்த தோஷத்தில் தோஷம் இல்லை. தோஷ தரிசனத்தை பார்த்துருக்கான் அல்லவா, அந்த தோஷ தரிசனத்தில் தோஷம் இல்லைன்னு சொல்கிறார். நீ சரியான தோஷத்தை பார்த்தாய். அது ரொம்ப முக்கியம். இந்த அத்தாரிட்டி குருவிடம் இருந்து வரும்பொழுது இந்த அறிவில் இருக்கிற பயம் சென்று விடுகிறது. சரிதான், இவர் நமக்கு இந்த அறிவை நிலைப்படுத்தி விட்டார். சில சமயங்களில் தர்ம விஷயத்தில் சந்தேகம் வரும் பொழுது பெரியவர்களெல்லாம் இதுதான்னு உறுதியாக சொல்லும் பொழுது மனசுக்கு உறுதி வருவது போல் இனி குரு பேசுகின்றார். அடுத்த 3வது மந்திரம். ஏவம் ஏவ ஏஷக மகவன் இதி. இதில் ஒவ்வொன்றிலையும் பெரிய பெரிய சைக்காலஜி இருக்குது. ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏவம் ஏவ, சரிதான், நீ சொன்னது சரிதான், உன்னுடைய சிந்தனை சரிதான். அதாவது நீ தோஷத்தை பார்த்தது சரி, அதில் தோஷம் இல்லை, தோஷத்தை பார்க்காதது தான் தோஷம். ஏவம் ஏவ பகவான் இதீக உவாச்ச. நீ சிந்தித்தது சரி, உன்னுடைய அறிவு சரியானது. இப்படி சொன்ன உடனே இந்திரனுடைய மனசு எப்படி இருக்குது? ஒரு அசைஞ்சு கொண்டிருந்த அறிவு உறுதியாகின்றது, திருடமாகும். சில சமயம் சரியான ஞானத்தில் வச்சுட்டு இந்த ஆசிலேஷன் சொல்கிறது அசைஞ்சிட்ருப்போம். அதை குருவானவர் ஆணி அடித்து உறுதிப்படுத்துகிறார். சரிதான், அதில் எந்த சந்தேகமும் பயமும் வேண்டாம். அப்படி சொன்ன உடனே இந்திரன் என்ன செய்கின்றான்னு பார்த்தால், ஏதம் து ஏவதே பூயக அணுவியாக்கியாஸ்யாமி. உடனே குரு என்ன சொல்கிறார்? இப்பொழுது மீண்டும் குருவே பேசுகின்றார். மீண்டும் நான் உனக்கு இப்பொழுது விளக்குகின்றேன். என்ன, இவர் உடனே சிஷ்யர் ஆகிவிட்டார். இந்திரன் சிஷ்யனாகிவிட்டான், எனக்கு மீண்டும் உபதேசியுங்கள்னு வந்துள்ளான். ஆகவே குருவானவர் கூறுகின்றார், தே உனக்கு பூயக மீண்டும் ஏதம் இந்த உபதேசத்தை அணுவியாக்கியாஸ்யாமி. ஏன் இங்கே அணுன்னு சொல்கிறாருன்னா ஏற்கனவே வியாக்கியானம் பண்ணியாச்சு. மீண்டும் உனக்கு விளக்குகின்றேன். அணுவியாக்கியாஸ்யாமின்னா வேறொரு ஆங்கிளில் வேறொரு கோணத்தில் மீண்டும் நான் உனக்கு உபதேசத்தை செய்ய போகின்றேன். அணுவியாக்கியாசாமின்னு ஃப்யூச்சர் டென்ஸில் போடுறார். நான் இப்போவே உபதேசத்தை ஆரம்பிக்கலைன்னு சொல்லலை, இனிமேல் உபதேசிக்க போகிறேன்னு எதிர்காலத்தில் சொல்கிறார். கொஞ்சம் ஃப்யூச்சர், உடனடியாக நான் ஆரம்பிக்கலை. நீ வந்த உடனே கொஞ்சம் டயர்டாக இருப்ப, இப்பொழுது நீயே ரொம்ப சிந்திச்சு வச்சுருக்க,
நீ வந்த உடனே நான் உபதேசத்தை ஆரம்பிக்கலை, கொஞ்சம் உனக்கு ஓய்வு தேவை, பிறகு மீண்டும் அடுத்த ஸ்டெப்பை நான் உனக்கு உபதேசிக்கணும்னா சித்த சுத்தியும் கொஞ்சம் தேவை, ஆகவே நான் உபதேசிக்கப் போகின்றேன்னு ஃப்யூச்சரில் சொல்கிறார். சரி, எவ்வளவு காலத்துக்கு பிறகு உபதேசிப்பார், எவ்வளவு மணி நேரம், அது அடுத்தது வருகின்றது. வச அபராணி 32 வருஷாணி இதி, மீண்டும் 32 வருடங்கள் இருப்பாயாக. ஒரே போடு போட்டார். இன்னொரு 32 வருஷம் அதே போல் பிரம்மச்சரியமெல்லாம் இருந்து நீ எனக்கு சர்வீஸ் பண்ணிட்டுரு, அதற்கு பிறகு மீண்டும் உனக்கு உபதேசிக்கின்றேன். ஏற்கனவே இவர் 32 வருஷம் இருந்தாச்சு, மறுபடியும் ஒரு போடு போடுறார். வச, ஆர்டர் தான் இந்த இடத்துல, கெஞ்சுறதெல்லாம் கிடையாது, ரிக்வஸ்ட் எல்லாம் கிடையாது. வசன இருப்பாயாக, நீ இப்போ சிஷ்யனாக வந்தாச்சு, அது உன் பிராரப்தம் என்னுடைய பிராரப்தம், அதனால் என்னென்னா வச நீ இருந்து தான் ஆகணும் என்னுடைய குருகுலத்தில். எவ்வளவுனா அபராணி, அப்புறம்னா எகெயின் மறுபடியும் 32 வருஷாணி 32 வருடங்கள், மறுபடியும் ஒரு 32 வருஷம் நீ இருப்பாயாக. அப்போ இது வரைக்கும் எவ்வளோ வருஷம் வாழ்ந்தாச்சு? ஏற்கனவே ஒரு 32, மறுபடியும் ஒரு 32, ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? 64 வருடங்கள் இப்போது ஆயாச்சு. உடனே 64 வருடங்கள் ஆகிவிட்டது. சக அபராணி 32 வருஷாணி உவாச. அடுத்த ஸ்டேட்மெண்ட், மீண்டும் அந்த 32 வருடங்கள் வாழ்ந்தார், வாழ்ந்து முடிந்தார், வாழ்ந்து முடிஞ்சிடுதான். அதற்கு பிறகு 32 வருஷத்துக்கு பிறகு தஸ்மை சக உவாச்ச, அதற்கு பிறகு மீண்டும் அவருக்கு உபதேசத்தை செய்கிறார். அவர் 32 வருஷம்னா நமக்கு ஒரு வாரமாவது ஆகணுமல்ல, அதனால் மறுபடியும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். ஆனால் அங்கெல்லாம் எப்படின்னா 32 வருஷத்துக்கு நம்மளும் 32 வருஷத்துக்கு அப்புறம் வாங்கன்னா யாரும் வரமாட்டோம், சொல்கிற குருவும் வரமாட்டார், சிஷ்யனும் வரமாட்டார்கள். அதனால் நம்ம என்னென்ன, நம்மளுக்கு ஒரு வாரம், இங்கே இந்த சிஷ்யனுக்கு 32 இயர்ஸ், மறுபடியும் 32 வருடங்களுக்கு பிறகு உபதேசத்தை துவங்குகின்றேன் என்று சொல்கின்றார். இதோடு இந்த பகுதி முடிவடைகிறது. இனி மீண்டும் குருவானவர் வேறு ஒரு ஆங்கிள், வேறு ஒரு கோணத்தில் உபதேசத்தை துவங்குவார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.